கிட்ட பேசிட்டு இல்ல நான் கூட அவன் திட்டுவான்னு பார்த்தேன். திட்டுற எட்ஜுக்கு வந்துட்டான். என்ன கேட்டா ஃபுல் ரெக்கார்டிங் யார்கிட்ட இது இருக்கான்னு தெரியல. சவுக்கு சங்கர் தான் போட்ட நாட்டுக்கு இந்த ரெக்கார்டை யார் போட்டோன்னு தெரியல. ஆனா சவுக்கு சங்கர் பெரிய கண்டென்ட் ஏதோ ஆமா பண்ணிருக்கானுங்க. வீட்டுல சாக்கடை விட்டாதான் நான் தான் அப்படின்னு பேசிட்டு இருந்தான். அது வேறயா? நீ கேக்கலையா ஃபுல்லா? சவுக்கு சங்கர் வீட்டுல பண்ணதெல்லாம் நான் என்கிட்ட சொல்லி தானே செஞ்சீங்க, நான் எல்லாத்தையும் போய் சொல்லுவேன் பிரஸ்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். யார் அந்த போன் பேசுனவா? ஏதோ இல்ல பிரஸ் கிட்ட போட்டான்னு சொல்லுவான். அப்புறம் சவுக்கு சங்கர் மேட்டர் என்ன மேட்டர்னு சொல். ஓ அதுக்கப்புறம் சொல்லுவானா? ஆமா நான் போட்ட ரெக்கார்டிங்ல இல்ல, நான் ஆளு அழைச்சிட்டு போய் தானே எல்லாம் பண்ணேன், எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். இவரு சேர்வாப்பு இருந்துட்டு நம்பர் கொடுத்து இப்ப வந்து நான் ட்ரேஸ் பண்ண சொல்றேன் பாரு அப்படின்னு பேசிட்டு. ஆனா மான்ஸ்டர் என்ன கேட்டா அதான் சேகர் பாபு மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா போதும். கிராஸ் டாக். இவனுங்கெல்லாம் காமெடி அவனுங்க. இவனுங்க இருக்கிறானுங்க பாரு. ஃபன் மெட்டீரியல். என்னமோ அந்த படத்துல சொல்லுவானுங்க தெரியுமா, சவுக்கு சங்கர் என்னமோ பெரிய ரவுடின்ற மாதிரி, அவன் பெரிய ஆளுன்ற மாதிரி அவன் வீட்டுக்கு ஆள் அமைச்சிட்டு இதுல என்ன இவனுக்கு வேற ஆடியோ லீக் பண்ணி, இப்ப ஆடியோ லீக் ஆனா மட்டும் என்ன சேகர் பாபு என்ன அரெஸ்ட் பண்ண போறானுங்களா, என்ன கொஸ்டின் கேட்க போறானுங்களா? ஒண்ணும் கிடையாது. யார் கேட்க போறா? இல்ல கடைசியில என்னத்த மாறப்போகுது? அது ஏஐ. ஆமா ஏஐன்னு முடிச்சிருக்காங்க. ஒரே அது ஏஐன்னு வானுங்க. காலைல போயிட்டு இந்த கூட்டணி சேர்ந்துருச்சு இதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் உடனே மாடலாம் இல்ல இப்போ கிராபிக்ஸ் வீடியோன்னு இப்பெல்லாம் ஆர்டிபிஷியல் எல்லாத்தையும் தான் ஏஐ எல்லாமே. ஆமா இல்ல சேகர் பாபு நீ எந்த கேள்வி கேட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய அவர் தமிழக மக்களுக்காக பாடுபடுகிறார், அது படுகிறார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ரெக்கார்டிங் எடுத்துட்டு வந்து பாக்கெட்ல பெருசு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் பிளே பண்ணிட்டு நீ சொல்ல வேண்டியதை சொல்லிடுப்பான்ற மாதிரி இருக்கும். ஒரே டெம்ப்ளேட் எல்லா பிரஸ் மீட்லயும் ஆரம்பிக்கும் போது மாண்புமிகு சரி இருக்கட்டும் உடுப்பா, அவரு இருக்கிறாரு அங்க எங்களுக்கு தெரியுது, நீ மேற்கொண்டு பேசுப்பா கேட்ட கேள்விக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பாசமிகு அப்புறம் அப்பா ஸ்டாலின் அவர்களே, அப்பா மாண்புமிகு மாண்புமிகு முதல்வர் அவர்களே. அலெக்ஸ் பாண்டா வந்தானா ஏத்து அலெக்ஸ் இதுல இல்ல இல்ல நிறைய பேர் அது சொல்லியிருந்தாங்க, ஏத்தலாம் அப்படியே ஏத்தலாம்னு சொன்னான். ஆமாமா அவனை இது நான் வந்து ஆக்சுவலா வந்து பண்ணுதான் இல்ல ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, நம்ம பையன் வந்து அவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்துருக்கான். நீ பண்ற ரிவ்யூல வந்து ஒரு சைடா வந்து ஒரு இதா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, சோத்துல உப்பு போட்டு தின்றியா அப்படின்னு கேட்டான். சோத்துல உப்பு போட்டு தின்றியா? ஆமா இல்ல இல்ல அது பழைய வீடியோ அது பழைய வீடியோ தான். அண்ணா மேல வந்து என்ன பேசுவாருன்னா, நண்பா கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாதீங்க நண்பா, அதெல்லாம் ரொம்ப தப்பு நண்பா, எல்லாரும் ஒன்னா இருங்க நண்பா அப்படின்னு ஒரு அண்ணன் மேல. இல்ல உண்மையிலே இல்ல ஒரு நிமிஷம் அந்த ஆள் இப்ப பேச மாட்டான். ஏன்னா அந்த டைம்ல பேசுனோம், பிசினஸ் வந்துருச்சு. புது வீடியோ நினைச்சு பழைய வீடியோ ரொம்ப பழைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. இந்த கருப்பு டிவி எதனா வைக்கலாமா? நீங்க யாரும் வைக்காம இருக்கீங்க? கருப்பு டிவியா? ஆமா, ப்ரொஃபைல் பிக் பிளாக் டே இல்ல இன்னைக்கு. எங்க தானே தலைவன் என்ன பிளாக் டே? எங்க தானே தலைவன் கண்டென்ட் தெய்வம் அண்ணாமலையை பதவி விட்டு நீக்கிட்டானுங்க. எவ்வளவு வருஷம் தெரியும்? நீக்கிட்டாங்களா அபிஷியலா? அதான் நயினா நாகேந்திரன் போட்டாங்களே, பாக்கல நீங்க? போட்டாச்சு. எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, இவர் வந்து தேசிய பொதுக்குழுல சேர்த்துட்டாங்க. சரி ஸ்பெஷல் பதவி நினைச்சா சரத்குமார், எச் ராஜா, இன்னொரு 4-5 குரூப் 12 பேர் கூட ஒன்னா. இந்த ஒரு படத்துல கவுண்டமணி
பிச்சைக்கார மாதிரி நடிச்சு மாட்டிப்பான்ல, மொத்த பேரு கூட்டு போய் உட்கார வச்சிருவானுங்க. அப்ப அழுவாங்க எல்லாம். கவுண்டமணி அழுவாரு. அப்பெல்லாம் தொடு தொடுவு பார்ப்பாங்க. அழாதப்பா அழாத, நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுத்துதானே இங்க உட்கார வச்சிருக்காங்க. யோ நான் டூப்பியான்ற மாதிரி அந்த மனுஷன் பாவம் போலீஸ் வேலையை விட்டு பிஜேபியில பெரிய இடத்துக்கு போலான்னு வந்தான். இன்னைக்கு நிக்க விட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா மாஸ்டர், செருப்பு போட்டு நடக்க மாட்டேன்னாப்புல இல்லையா? ஆமா, சபதம் போட்டார்ல, சபதத்தை இப்ப என்ன வந்து வேஷ்டி கூட போட மாட்டேன்ட்டாரா? நைனா நாயகர் என்ன சொல்லிட்டாரு, அண்ணா இனிமே நீங்க செப்பல் போடாம இருக்கீங்க, எங்க ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும், இந்த செருப்பு போட்டுன்னு மேல செருப்பு போட்டுட்டாங்க, நீங்க இது வரைக்கும் உரிச்ச பூண்டு போதும், இனிமே நான் உரிச்சேன்ட்டேன். என்னடா இவனுங்க காமெடி பண்ணிருக்கானுங்க. செருப்பு, டவுசரு, சரியான காமெடி இன்னைக்கு. அரசியல் பண்ண சொன்னா ஜவுளி கடை நடத்திட்டு இருக்கானுங்க. ஏய் உங்களுக்கு என்னதான்டா? இன்னைக்கு தளபதி அறிக்கை விட்டாருல. ஆமா ஆமா. சொல்லுங்க. ஒரே நிமிஷம் கைஸ், நீங்க அப்படியே பேசிட்டு இருங்க. அறிக்கையை பத்தி கருத்து எதனா சொல்லணுமா? அதான் ப்ரோ விட்டுருந்தாருல, நான் 2-3 நியூஸ் சேனல் பார்த்தேன். அதனால டிஎம்கே அடிச்சிருந்தாருல, அத பத்தி அவங்க பேசல. இந்த அதிமுக அடிச்சு போட்டிருந்தாருல, அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா, ஓனர் கோச்சுப்பாங்கல்ல, அப்புறம் எப்படி அவங்க. ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அறிக்கை 2 பேஜ், ஒரே லைன்ல மட்டும் தான் அதிமுக பண்ணிருப்பாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே தான் போட்டு அடிச்சிருப்பாரு. அதை சில தற்கூறிங்க என்ன பண்ணுதுங்கன்னா, இவர் என்ன சொல்ல வர புரியல அப்படின்னு போட்டு அவனுங்களே தன்னைத்தானே பெரிய உயர்ந்த இதுவும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அதிமுக பிஜேபின்றது ஒரு தோல்வியான கூட்டணி, 3 தடவை தோத்துடுச்சு. இந்த சந்தர்ப்பத்தை வச்சு நீ ஜெயிச்சலாம்னு நினைக்கிறவனே நான் இருக்கிறேன், உன்னால ஜென்மத்திலயும் வர ஜெயிக்க முடியாதுன்றதான் அதை திருப்பி திருப்பி போட்டு அடிச்ச விஷயமே. ஏடிஎம்கே வந்து சும்மா லைட்டா அடிக்கிற அளவு கூட நீ ஒர்த்து கிடையாது, என் மக்களே உன்னை பாத்துப்பாங்க, நான் வந்து டிஎம்கே போட்டு கீழ்கீழ்னு கிழிக்கணும், அவன் பண்ற ஃப்ராடு தனத்தெல்லாம் வந்து இது பண்ணணும்னா போட்டாரு. நல்ல வார்த்தை யூஸ் பண்ணாரு, பழைய பங்காளியை கூட்டு சேர்த்துக்கினாங்கன்னாரு. அதெல்லாம் நல்ல. இல்ல இது இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, நிர்பந்த கூட்டணி. இது நான் என்ன சொல்றேன்னா, உங்க மருமகனை காப்பாத்த இப்ப கூட்டணி சேர்த்துட்டீங்க. இவரு போட்டிருந்தா தானே மருதருக்கு. இல்ல அது ஆல்ரெடி நியூஸ் வந்துருச்சு. என்னன்னா, அவங்க வீட்டுல ரைடு வந்த மறுநாள் போயிட்டு அமித்ஷாவை மீட் பண்றாங்க. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தடவையாவது தைரியமா போராடி சாவுங்கன்ற. அரசியல்ல சாவுங்கன்னு மீன்ஸ் லைக் உங்க கட்சி தோல்வி அடையுதோ வெற்றி அடையுதோ, நீ ஒரு போல்டான டிசிஷன் எடுத்துட்டு நீ பண்ணுன்ற. பிஜேபி கூட கூட்டணி இல்ல 21ல டிசைட் பண்ணிட்டு தோல்விக்கு. ஒரே ஒரு உதாரணம், ஜெயலலிதா வந்து உள்ள போனது உண்மை, அவங்க தப்பு பண்ணது உண்மை. சப்போஸ் அவங்க வந்து பிஜேபி கூட நல்ல ரிலேஷன் வச்சிருந்தா அவங்க உள்ள போயிருப்பாங்களா? இப்ப இவங்க பண்ற இதே மாதிரியான ஒரு கூட்டணி விஷயத்தையோ அட்ஜஸ்ட்மெண்ட்டோ அவங்க இருக்கும்போது பண்ணியிருந்தா, இந்த நீட் விவகாரம் மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் அன்னைக்கு அவங்க அனுமதிச்சிருந்தா, அந்த அம்மா அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து பிஜேபி அவங்க வளர்த்து விட்டுட்டு அந்த அம்மா இந்நேரம் உயிரோட இருந்திருக்கும். என்ன ஆனா அந்த அம்மா ஏன் பண்ணலன்னா, எக்காரணத்தை கொண்டும் தேசிய கட்சி வந்து தமிழ்நாட்டுல வந்து கால் ஊனிட கூடாதுன்ற அந்த ஒரு பிடிப்பு இருந்துச்சு. தேசிய கட்சியை விட 2016க்கு அப்புறம் எப்படி 2021ல ஜெயலலிதா ஜெயிச்சாங்கன்னு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா, அவங்களோட ஆளுமை. எல்லாருக்குமே ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், இந்த ஸ்டேட்டை எப்படி ரூல் பண்ணுன்ற கெப்பாசிட்டி இருக்கும். கலைஞருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, ஜெயலலிதாவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஜெயலலிதா வந்து இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. நம்ம அதை வந்து மறுக்கல, அது இருக்கட்டும், ஃபைன். பட் 2016ல she has proven a great. நான் அதான் சொல்றேன், 2016ல அவங்கள மாதிரி ஒரு என்ன சொல்ற ஒரு பெஸ்ட் சிஎம் வந்து பார்க்கலன்ற மாதிரி தான் அது கணக்கு. ஏன்னா ஷி ரூல் வெரி எக்ஸாக்ட்லி. ஒரு மினிஸ்டர் தப்பு பண்ணி பேசி கான்ட்ரவர்சியா பேசினா நாளைக்கு காலைல மினிஸ்டரா இருக்க மாட்டார் அவர். அந்த அம்மா யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கா, அங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை தூக்குவாங்க அந்த அம்மா. இந்த சஸ்பெண்ட் இது இடம் மாத்திரத்துல இருக்காது, டைரக்டா சஸ்பெண்ட் இல்லைன்னா டிஸ்மிஸ். மினிஸ்டரே இருக்க மாட்டாங்க ஜெயலலிதா பீரியட்ல. நாளைக்கு அம்மாவை கேட்காம ஏதாவது பேசிட்டேன்னு வந்தானா நாளைக்கு மினிஸ்டர் இருக்க மாட்டா, தலைவன் இருக்க மாட்டான் மினிஸ்டரா.
அதுதான் அந்த ஆளுமை. அது அந்த அம்மா கண்ட்ரோல்ல வச்சு அந்த அம்மா பக்காவா பண்ணாங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்து அதான் சொல்றேன்ல, சண்டை போட்டு தைரியமா சண்டை போட்டு சாவுன்னு தான் சொல்றேன். இது ஒரு வார் மாரின்னு வச்சுக்கோங்களேன். உங்க கட்சி வந்து நீங்க தைரியமா சண்டை போட்டு நீங்க யாருன்னு ப்ரூஃப் பண்ணிட்டு சாவுங்கன்ற. இப்படி போயிட்டு ஸ்லேவா நீங்க காலம் ஃபுல்லா வாழணும்னு டிசைட் பண்ணிட்டா, நீ வாழ்ந்துரு. நான் வேணான்னு சொல்லல. நான் அதிமுகல இருந்து விடுபட்டு நான் பிஜேபியோட இணையறேன்னு சொல்லி சேர்ந்துரு. நான் உங்களை யாருமே வேணாம்னு சொல்லல. நீ அதிமுகவோட ரெப்ரசன்டேட்டிவ். நான் எம்ஜிஆர் கட்சி, அம்மாவோட கட்சி, இப்போ உன்னோட கட்சி நீங்க சொல்லிக்கிறீங்களே, இப்படி மானத்தை அடகு வச்சு கேவலப்படுத்திட்டு வந்து நிக்கிறீங்க. அம்மான்ற கட்சியை அவமானப்படுத்திட்டு வந்து நிக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க வந்து பிஜேபி வேணாம், பிஜேபி பண்ண அநியாயம் அக்கிரமத்தை இந்த 4 வருஷமா உட்காந்து எல்லா ஸ்டேஜ்ல உட்காந்து பேசிக்கிட்டு இன்னைக்கு வந்து மேடையில நின்று கையை தூக்கி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு உங்க கட்சிக்காரனே உங்களை பார்த்தா சிரிக்க தான் போறான். போறான்டா ஜோக்கர்ன்றாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். சரி, நான் வந்து அவரை சொல்லுங்க, நான் சொல்றேன் இந்த டோன் இப்படிதான் இருக்கும். என்னப்பா அந்த பேச்சு பேசி போய் மேடையில போய் நான் இதெல்லாம் அப்படின்வாங்க. இதுதான் ஸ்டேட். நீங்க எல்லாரையும் எப்படி ஒரே டைம்ல அப்படியே இடம் மாத்தி பிரெயின் வாஷ் பண்ணிடலாமா? உன் கூட்டணி உன்னோட நிர்பந்தத்துக்காக நீ கட்சியை வந்து நீ அடமான வச்சிருக்கீங்க. நீங்க அவ்வளவுதான் சொல்ல. பிஜேபி கூட பிஜேபி பண்ண அநியாயங்கள் இத்தனை வருஷம் எல்லாருக்கும் தெரியும். அது இந்த வருஷம் வக்புல்ல என்ன விஷயங்க பண்ணிருக்காங்கன்னு எல்லாரும் இங்க கொடி பிடிச்சு மைக்க பிடிச்சு பேசணும். நீங்களும் தான் பேசிட்டீங்க. சட்டசபையில இருந்து வெளியில வந்தோடனே பேசிட்டீங்க. வப்புக்கு நீங்க ஒரு அறிக்கை கொடுத்தீங்க. அப்புறம் என்னைக்குப்பா நீங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சீங்க? உங்க வீட்டுல இருக்கவங்களே உனக்கு பார்த்து சிரிக்க மாட்டாங்க. ஒன்னே தைரியமா எதிர்கட்சின்னு சொல்லிட்டு போ, இல்ல நான் கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு போ, இல்ல நான் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுல இருக்க பிரச்சனைக்காக அமித்ஷா போய் மீட் பண்ண. எதுக்கு இந்த பொழப்பு? தமிழ்நாட்டுல பாண்டா மாதிரியே சிரிக்கிற. இல்ல இந்த பொழப்பு எதுக்குன்ற. அதுக்கு போர் அடிக்குது. அதான் அமித்ஷா மீட் பண்ண போறேன். மான்ஸ்டர் ப்ரோ, நீங்க அந்த அந்த இது எடப்பாடி பழனிசாமி என்ன நிர்பந்தத்துல இருந்திருப்பாரு இந்த கூட்டணிய அவர் அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு? ஏன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு வாலண்டியரா ஒரு நேச்சுரல் ஆலையெல்லாம் கிடையாது. ஏன்னா ஸோ அவங்க வந்து இது வந்து என்ன சொல்றது, தமிழ்நாட்டிலேயோ இல்லை பிஜேபி வேற எந்த ஸ்டேட்லயுமே இப்படிலாம் எங்கேயுமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் போய் இப்படி ஒரு கூட்டணியை அனுபவிச்சு அனௌன்ஸ் பண்ணி என்ன நாங்கள் தான் ஒன்றா இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபைனலைஸ்ட் ஆனான்றா தெரில. ஏன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமியோடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒன்றும் அவ்வளவு ரிலையபிள்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவருக்கு தனக்கு ஏதாவது பிரச்சனை வருது, தனக்கு காரியம் ஆகணும்னா யாரையுமே எந்த முடிவுமே தைரியம் எடுக்கக்கூடிய ஆள். ஸோ அவருடைய பாடி லாங்குவேஜ், அவர் நடந்துக்கிட்ட விதம், எனக்கு என்னமோ இது இன்னும் ஒரு அலைன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுல ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கு. அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நீங்க சொன்ன எல்லா ப்ராசஸையும் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்னீங்கல்ல, அவரை காப்பாத்திக்கணும்னா என்ன முடிவு வேணாலும் எடுக்கணும். இந்த தடவையும் அவர் எடுத்தது அதே தான். அவரை காப்பாத்திக்க எடுத்த முடிவே தானே தவிர தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக அவர் எடுக்கிற முடிவுல. என்ன காரணம்னா, போன டைம் ஓபிஎஸ் வச்சு கேம் பண்ணாங்க, நல்லா தெரிஞ்சுது. அவருக்கு ஒரு பதவி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கட்சியில டம்மி ஆக்கி மொத்த ஆட்டையும் தாங்கோட எடுத்துட்டு போயிட்டு ஒரு தனி ஆடா ஓபிஎஸ் விட்டாரு. இப்ப என்ன ஆச்சுன்னா, வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க பிஜேபி சைட்ல இருந்து. செங்கோட்டையன் பக்கம் கொஞ்சம் வந்து எல்லாமே கொஞ்சம் திரும்புற மாதிரி நிறைய ரிப்போர்ட் கிடைச்ச உடனே, ஏன்னா கண்டினியூஸா எங்களுக்கு வந்து தோல்வி, பிஜேபி கூட கூட்டணி இல்லாமலையும் தோல்வின்றதுனால இது வேற மாதிரி ப்ரொமோகேட் ஆயிடுமோனால்தான் வந்து மொத்த பேர் வர்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தினகரனும் சொல்றாரு, இல்ல நானும் பிஜேபியில தான் இருக்கிறேன் அப்படின்றாரு. ஓபிஎஸ் வந்து நானும் பிஜேபி ஆதரவு தான். நான் என்னன்றேன், பிஜேபின்றது வந்து அவ்வளவு சிறந்த கட்சி எல்லாம் கிடையாது. எல்லாரும் ஏன் தப்பு அடிக்கிறானுன்னா அவங்க ஃபைல் அங்க இருக்குது. அதனாலதான் வாய் யாரும் திறக்கிறது இல்ல. சரிதா? அடிமடியில தானம் இல்லைன்னா வழியில பயம் இல்லைன்ற மாதிரி கருத்து தான் வந்து இங்க எல்லாருமே இருக்கிற மேக்சிமம் இருக்கிற எல்லா கட்சியோட ஓடர் லிஸ்டும் அங்க இருக்குது. சரிங்களா? அப்படியும் அதையும் திறந்து எவனா பிஜேபி பத்தி ஓப்பனா பேசினானா அவனுக்கு எந்த மாதிரியான ரூட்ல எப்படி அடக்கணுமோ, இன்னைக்கு டிஎம்கே எப்படி ஸ்டேட்ல ஒரு அரசியல் பண்ணது இல்லையா, அது மாதிரி சவுக்கு சங்கர் வீட்டுல மலம் போட்டுட்டு இன்னைக்கு அந்த காசு கொடுக்காம ஒரு ஆடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு பாருங்க.
அது மாதிரி இவங்க வந்து நேஷனலிஸ்டான ஒரு அரசியலை பண்ணுவாங்க. அது ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாவே இந்த டாபிக் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இப்ப நம்ம பிஜேபி இது ஏடிஎம்கேவை ஃபோக்கஸ் பண்றது, நீங்க சீரியஸா எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்றது தான் அவங்களோட ஃபோர்ஸ் டேலே உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து பிஜேபி கிட்ட ஏடிஎம்கேவோட ஓட் பேங்கா வாங்கணுங்க. they need ADMK vote bank. They want to become a second party in Tamil Nadu. அதுக்கு என்ன பண்ணலாம்? நான் அண்ணாமலை நிப்பாட்டி அவ டான்ஸ் ஆடி இல்ல பார்த்தானுங்க. ப்ரோ, நீங்க அந்த ஆங்கிள் போறதுக்கு முன்னாடி நீங்க ஏடிஎம்கே டாபிக்ல ஃபுல்லா போறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஓட் பேங்க் தான் வாங்கணும், இல்ல நம்பர் 2 நாம வரணும்னு நினைச்சோம்னா ஏன் பிஜேபில இருந்து இவங்களால மினிஸ்டர்ஸ் எல்லாம் காசுக்கு வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபினால இல்ல அவங்க ஆலியஸ்ல இருக்கிறவங்க கிட்ட போய் யாரையும் குழப்ப முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? என்னங்க பண்ணாங்க? அததான் பண்ணிருக்காங்க. நீங்க இல்ல ஆக்சுவலா 2 சினாரியோ இருக்கு. மினிஸ்டர்ஸ வாங்க முடியாதுன்னா எல்லா மினிஸ்டர்ஸும் டிஎம்கே தான். இந்த 40 சீட்டும் டிஎம்கே தான் இந்த வாட்டி ஜெயிச்சிச்சு. ஏடிஎம்கே கிட்ட மினிஸ்டர்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெறும் ராஜ்யசபா ஹோல்டர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. ராஜ்யசபா ஹோல்டர்ஸ் ஏன் இருக்காங்கன்னா தட் எம்எல்ஏ 34 எம்எல்ஏஸ் வந்து சூஸ் பண்ணி ப்ரோ இல்ல நீங்க அந்த பாயிண்ட்க்குள்ள ஜஸ்டிஃபை பண்ணிட போடாதீங்க. பிஜேபி ஏன் டிஎம்கேவை டார்கெட் பண்ண மாட்டேங்கிறான்னு நீங்க சொல்லுங்க. நாங்க இல்ல அப்ப அங்கனக்குள்ள ஒரு சீக்ரெட் ஆலி உங்களுக்கு தெரியுதா? நம்ம டிஎம்கே பிஜேபி கூட்டணியில எல்லாம் நம்ம சொல்லுவாங்க பக்கா கூட்டணி. ஆனா இங்க என்ன அதான் சொல்றேன், அந்த சீக்ரெட் ஆலே தான் இங்க வந்து அவங்களுக்கு அங்க வந்து they making a choice. சோ இங்க தொடுவோமா இங்க தொடுவோமா? சரி அப்புறம் ஏன் பிஜேபி கிட்ட ஏடிஎம்கே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய ஃபுல் இது வந்து ஒரு சந்தர்ப்ப there is a forced need to make a ally. ஏன்னா விஜய் வந்து நடுவில் ஒரு தேர்ட் பிளேயரா இருக்கிறாரு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஓட் பெர்சன்டேஜ் இருக்கு. ஸோ ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு ஹியர் ஆர் தேர்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஸோ அவங்க வந்து ஒரு டெசிஷன் பண்றதுக்கு முன்னாடி அதான் சொல்றது, செங்கோட்டையன், இந்த நம்ம ஓபிஎஸ், தினகரன், இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இவங்க ஒரு அளவுக்கு நாங்கள் கன்சாலிடேட் பண்ணி கொடுறோம், நாங்கள் பார்த்து கொடுறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மருமகன் கிட்ட பிரச்சனை இருக்கிறது இதெல்லாம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் வாட்டா இருக்கட்டும். இது ஒண்ணுதான் வந்து மொத்த கட்சியும் தூக்கி கொடுக்குறாருன்றதெல்லாம் நம்மளால அவ்வளவு இல்ல நம்ம இது ஒன்னாலதான்றத விட இந்த மாதிரி பல ரீசன் இருக்குன்னு தான் மேட்டர். சி என்ன நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, ஏன் வந்து மினிஸ்டர்ஸ் வந்து டிஎம்கேல இருந்து பிஜேபியால வாங்க முடியல அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஓகேவா? தே ஹாவ் அ இன்டர்னல் கனெக்ஷன், நாட் எக்ஸ்டர்னல். அந்த வந்து எக்ஸ்டர்னலா காமிச்சாங்கன்னா அது வந்து வெளியில வந்து people can maybe identify easily. So they don't want to do that. So external affairs வந்து வெச்சுக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவனுக்கு அதுல ஃபார் மோர் பெனிஃபிட் இருக்கு. நீ டைரக்ட் ஆலியா இருக்க விட என்கிட்ட இன்டைரக்ட் ஆலியா இருக்க. So internally வந்து அவங்க வந்து affairs இருப்பானுங்க. So they will act like a enemy parties. They opposite parties ஆக்ட் பண்ணுவாங்க. அது நடக்கட்டும். That doesn't matter. நான் என்ன சொல்லுவேன்னா, ஏடிஎம்கே வந்து நிர்பந்தன கூட்டணின்னு நம்ம தளபதி எதுக்கு சொல்றாருன்னா, he knows something what happened today. இது ஏன் இந்த கூட்டணி வந்ததுன்னு he knows. அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோ இப்ப நீங்க சொல்ற மாதிரி செங்கோட்டையன் பின்னாடி ஒரு 15 எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த 15, 20, 30 செங்கோட்டையன் பின்னாடி ஒரு 15 எம்எல்ஏ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க அதே மாதிரி இபிஎஸ் எடுத்துக்கோங்க, ஆர் வந்து சசிகலா எடுத்துக்கோங்க, இல்ல டிடிவி எடுத்துக்கோங்க. ஸோ தே ஆர் டிஃப்ரெண்ட். தே ஆர் இன்டு மல்டிபிள் டிவிஷன்ஸ். அங்க நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ மோடிக்கும் சரி இல்ல வந்து பிஜேபிக்கும் நல்லா தெரியும் இது மல்டிபிள் டிவிஷன்ஸ்ல இருக்கு. இதை எப்படி ஒண்ணு சேர்த்து என்டிஏக்குள்ள வரலான்ட்டு. See how BJP clever they made a action and இங்க இது எப்படி அவனுங்களுக்கு கிளியரா பண்ணிருக்கான்னு பாருங்க. எவ்வளவு புத்திசாலித்தனமா என்டிஏ கூட்டணி தான் சொல்லியிருக்கானுங்க. அதிமுக கூட பிஜேபி கூட்டணின்னு சொல்லவே இல்லை. இல்ல ப்ரோ, இப்ப பிஜேபி பண்ற ஸ்டெப்ஸே ரொம்ப, அதாவது எதை மைண்ட்ல வச்சிருக்கான்றது ஒண்ணுமே தெரியல. யோசிச்சு பாருங்க. 1 இயருக்கு முன்னாடியே இவ்வளவு அவசரமா ஒரு ஆலையை உருவாக்குறது, ஏன்னா ஒரு அலையன்ஸ் உருவாக்குறது. ரெண்டாவது அவங்களோட யூசுவல் நாமினேஷன் ப்ராசஸே கிடையாது ஸ்டேட் பிரசிடென்ட் எலெக்ட் பண்றதுல. எவ்வளவு எக்ஸெப்ஷன்ஸ் தெரியுமா? ஒரே ஒருத்தர் நாமினேட்டே பண்ணியிருக்காரு.
அதோடைய பேக்ரவுண்ட் ஆமா என்ன? ப்ரோ. நீங்க ஏன் இவ்ளோ இல்ல அப்படி என்ன நீங்க பண்றாங்க? நெறைய இதுதான் நான் சொல்வேன். இது வந்து நெறைய பேர் நீங்க நாமினேட் பண்ணீங்கன்னா, தேர் வில் பி கிராஸ் டாக். பிஜேபிக்குள்ளே பிளவு இருக்குன்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க. தட் வில் மேக் அ கொஸ்டின் ஆன் பிஜேபி. புரியுதா? ஓ பிஜேபிக்குள்ளேயே 3 பேர் வந்து அத வந்து தலைமை பொதுவுக்கு வந்து தாக்குதல் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ரோ நீங்க 3 பேருன்னு பண்றத விட அவன் அந்த ப்ராசஸ்லயே ஒரு எக்ஸெப்ஷன் கிரியேட் ஆமாமா. பண்றான் பாருங்க. இது நீங்க எங்க தே நடந்திருக்கு ஆர் சொல்லுங்க வெரி பாப்போம். கிளியர் நீங்க ப்ரோ. இது வந்து கடைசியா நடந்தது அப்படின்னா நம்ம ஜேபி நட்டாவை எலெக்ட் பண்ணும்போது ஏன் இது ஆடிட்டர் பண்ணாங்க. குருமூர்த்திய போய் இப்போ அமித்ஷா அவர் வீட்லயே போய் பார்த்துட்டு வந்தாரு. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ம். இல்ல இது பின்னாடி யோசிச்சு பாருங்களேன். அவசரமான ஒரு அலையன்ஸ். ஏன்னா திடீர்னு நயினார் நாகேந்திரன் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஈஸியா மாட்டுனாரு. ஏடிஎம்கேயோட எத்தனை கோடி? கேடர்ஸ் எல்லாம் சைடு பூமர் கொண்டு எத்தனை கோடியில வந்துருவாரு. மாட்டினாரு அவர் எலெக்ஷன்ல? கோயம்புத்தூர் எலெக்ஷன்ல? 1 கோடின்னு நினைக்கிறேன். 1 1 கோடி. அதுவே யார் போட்டு குடுத்தாங்கன்னு எல்லாம் அப்போ பேசுனாங்க பரபரப்பா. பொட்டன்ஷியல் இந்த இருக்கு. சமத்துக்கு நீ ஃபோன் பண்ற மாதிரி ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். ஆர்டிபி சார் பொட்டன்ஷியல் அந்த இருக்கு. ட்ரெயின்ல தான் போகுது. நம்மளுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ம். அவன் பொட்டன்ஷியல் இதுல என்னன்னா அவரு ஈச்சக்கால வைக்க. ஏற்கனவே ஏடிஎம்கேல மினிஸ்டரா இருந்தவர் சரிங்களா. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் தெரியும். ஏடிஎம்கேயோட எளிய மக்களை நோக்கி தான் இருக்கும். அத வந்து பிஜேபி மூலமா அவர் பண்ண பார்ப்பாரு. சரியா? அதாவது அவர் இருக்கிற ஏரியால பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மழை வெள்ளத்தப்ப பார்த்தேன் நயினார் நாகேந்திரனை பத்தி வந்துட்டு இருந்தது நியூஸ். ஓரளவுக்கு பாசிட்டிவாவே வந்துட்டு இருந்தது. நல்லவரோ கெட்டவரோ அது அப்பாற்பட்டது. மக்களுக்காக இறங்கி வேலை செய்யறாங்க. உண்மையா அண்ணாமலை மாதிரி தரையில தண்ணி போடும்போது படகு விட்டுட்டு வந்தாலும் வேலை செய்யல. உண்மையில அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி நிறைய நியூஸ் பார்த்தேன் நானே வந்து அந்த மழை டைம்ல நயினார் நாகேந்திரன் பிஜேபி சார்பா வந்து அவங்க எல்லாம் வந்து இந்த ஏடிஎம்கே ஆளுங்கப்பா. ஆன்ஃபீல்டு வந்து ஏடிஎம்கே நான் சொல்லட்டுமா? மணி கூட நீங்க சொல்லியிருந்தாரு பேட்டியில வந்து உண்மையான அரசியல்வாதி. அது சரியான பாயிண்ட். ஒரு போலீஸா இருந்து வந்தவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. இவர் வந்து ஒரு விளம்பரம் நோக்கம் மட்டும்தான் இருக்கே தவிர இவர் வந்து அரசியல்வாதி. ஒரு அரசியல்வாதிக்கு தான் தெரியும் இந்த தெருவுல குழா போட்டோம்னா 5 வீட்டுல நம்ம ஓட்டு விழன்றது அந்த அரசியல்வாதிக்கு தெரியும். அந்த இடத்துல தான் குழா போடுவார் அவர். ஓட்டே போடாத டிஎம்கே காரன் தெருவுல குழா போட வேணாம். ஓட்டு போடுவான் நம்மள நம்பி ஜனங்க பொது ஜனங்க அந்த இடத்துல போடு குழாவான்னுவான். அதுதான் ஒரு அரசியல்வாதி. இவர் வந்து விளம்பரம் 5 இடத்துல குழா போறோம்னா ஒரு இடத்துல போடு போட்டா புடின்னுவாரு அவர் வந்து அண்ணாமலை. அதனாலதான் தூக்கி அடிச்சது. ஆனா இது தெரியறதுக்கே உங்களுக்கு ஆனா அண்ணாமலை எப்பேற்பட்டாலும் மோடிக்கு அமித்ஷாக்கு மிளகா வச்சிருக்காரு பாரு. நமக்கு வந்து கிட்டத்தட்ட 30% ஓட்டு பொட்டன்ஷியல் இருக்குது. 10 எம்பியாவது நான் உங்களுக்கு ஜெயிச்சு கூட எல்லாத்தையும் சொல்லி ஆட்டத்தை கழிச்சு விட்டுட்டு இந்த ஆள் தன்னை ஒரு சக்தியா வளர்க்கலாம்னு பார்த்திருக்கான். அதை கண்டுபிடிக்கவே உங்களுக்கு வந்து 4-5 வருஷம் ஆயிருக்கியா? என்ன பண்றது? எவ்வளவு பெரிய ஆள். பொட்டன்ஷியல் நான் அவரோட பொட்டன்ஷியல் நான் என்ன பாக்குறேன்னா ரொம்ப பெரிய பொட்டன்ஷியல் கிரேட் பொட்டன்ஷியல்னா ஷர்ட்டை கட்டி வெளியில வந்து அவ 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 பண்ணத்தான். கதை ஊரத்துல பெரிய ஆளுங்க. சீமான் வந்து கற்பனை உன் பொட்டான்ஷியல் என் பீச்சங்க வைக்காம தான் இருக்கும். இல்ல நான் இல்ல நம்ம பிஜேபிய ஓவராலா பார்த்தோம் எப்படி தெரியுமா இருக்கும். இவனுங்க ஜோக்கர் தான். ஆனா இவனுங்களை லைட் எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவனுக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு யாரு இது பிஜேபி? நயினார் நாகேந்திரன் அவர் தான் தலைவர் இருப்பாரு. இனிமே அண்ணாமலை வந்து வேறு தலைநகரம் படத்து வடிவேல் ஆனா போயிடுவார். இல்ல எனக்கு என்னன்னா என்ன இருந்தாலும் எங்க எச்ராஜ் அளவுக்கு யாரும் வர மாட்டாங்க. எனக்கு உண்மையாவே சொல்றேன் அலெக்ஸ். எனக்கு எச் ராஜா கண்டென்ட் கொடுத்ததோடு அண்ணாமலை கொடுத்த கண்டென்ட் தான். செருப்பு போட மாட்டேன். இல்ல ஆனா எச் ராஜா அந்த ஸ்டைல் ஒரு ஆன்டி இந்தியன் அப்படின்னு அதெல்லாம் நாய் ஏத்துற வண்டி. I condemn you. I condemn you. How dare you can say like that? என்னடா இங்கிலீஷ் இது? நாளைக்கு மாசத்துல பத்தி என்கிட்ட எல்லா ஆதாரங்குது விட்டுருவேன். பாத்தீங்கன்னா ஆதாரங்குது விட்டுருவேன் அப்படின்னாரு அண்ணாமலை. ஒரு ஆதாரமும் இல்ல. ஒரே கூட்டான இருந்துச்சு. பாக்கலாம். ப்ரோ எனக்கு தெரிஞ்சது இது எடப்பாடிக்கு நல்லா தெரியும். இது வந்து வின்னிங் அலையே கிடையாது. போட்டோம்னா மக்கள் கிட்ட இது எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. இது தற்கொலைக்கு சமங்க. ஏடிஎம்கே வந்து தற்கொலைக்கு அத வந்து ஒரு இல்ல அதனாலதான் நான் சொல்றேன் அந்த 1 இயருக்கு முன்னாடின்றது இப்ப கீ பாயிண்ட். என்ன அவர் அக்செப்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு நாளைக்கு திரும்பி அந்த லாஸ்ட் ஒரு 3 months இருக்கையில மாத்துறாரா? ஏன்னா ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு பிஜேபி கிட்ட மாட்டியிருக்காங்களோ அதே அளவுக்கு டிஎம்கே மினிஸ்டர்ஸும் சலிக்காம தான் மாட்டியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவன் வந்து அமித்ஷா வந்து எவ்வளோ பேர் எடுக்கிறாரு, எவ்வளோ லட்சம் ஊழல் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. ஸோ இண்டீட் பார்த்தோம்னா ஏடிஎம்கேவோட டிஎம்கேவுடைய ரெக்கார்ட்ஸ் தான் ஜாஸ்தி. இந்த லாஸ்ட் 4-5 மாதத்தில்
எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த எலெக்ஷன் வர நேரம் பார்த்து வரிசையா ஏ- கலெக்ஷன் இ- கொடுப்பாங்க. இதுல இன்னொரு முக்கியமான டிஎம்கே விஷயம் என்னன்னா, நீங்க அந்த meeting இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் விடாமுயற்சி பார்த்த ஆமைங்க மாதிரியே இருந்திருந்தானுங்க எல்லா மூஞ்சும். அதுல சிரிச்சது வந்து நயினார் நாகேந்திரன் அடுத்த தலைவராயிரும்னு. அடுத்து அமித்ஷா கொஞ்சம் இருந்தார், அவ்வளவுதான். எடப்பாடி மூஞ்சும் அண்ணாமலை மூஞ்சும் அப்படியே நீங்க 5 டிஃபரன்ஸ் பார்க்கல. எக்ஸாக்ட்லி 2 பேரும் சோகம். எக்ஸாக்ட்லி. வேண்டாம் விடாமுயற்சி பார்த்த மாதிரியே இருந்தாங்க. அதேதான் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியோடக்கெல்லாம் ஒரு 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 இன்ட்ரெஸ்டே இல்லை. அதாவது வந்துட்டார் அமித்ஷா இங்கே சென்னைக்கு வந்துட்டதுனால இதை அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஸோ இதில் வந்து இது டீட்டெயில்ஸ் என்ன, இது யார் லீட் பண்ணுவா, இது இது பேக்ரவுண்ட் என்ன, யார் யாரெல்லாம் அலையன்ஸில் இருக்க போறா, எதுவுமே ஒரு ஹைப்போதெட்டிக் சொல்றேன்னா, ஒரு ஹைப்போதெட்டிக் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. சப்போஸ் நம்மால் ஏடிஎம் கூட சேர்ந்திருந்தா இந்நேரம் எப்படி இருந்து ஏடிஎம் கட்சி ஆபீஸ் திருவிழா கோல மாதிரி மாறி இருக்கும். அவ்வளவு இருந்திருக்கும். ஆமா. சேர்ந்ததுனால அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு கூட்டணி அமைஞ்ச உடனே ஸ்வீட்டு வெடி வெடிப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லா, தெரியுங்களா? ஒரு வெற்றி கூட்டணி உருவாகிருச்சு தேர்தலுக்காகன்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே ஏடிஎம்கே சைட்லயும் இல்ல, பிஜேபி சைட்லயும் இல்ல. இவங்க என்ன பாக்குறாங்கன்னா மக்களை தயார்படுத்த பாக்குறாங்க. இப்ப இருந்தே நாங்க இருக்கிறோம் பாருங்க பாருங்கன்னு மக்களை தயார்படுத்துறாங்களே தவிர வேற எதுக்காக இல்ல. பிச்சுக்கும் பிச்சுக்கலாம், ஒட்டிக்கும் ஒட்டிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதிகம் ஒட்டிக்க தான் வாய்ப்பு அதிகம். இல்ல இவங்க பண்ற டிராமாலாம் இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, நீ பண்ணு, நீ எவ்வளவுதான் பண்றன்னு பண்ணு, அவனுக்கெல்லாம் 26ல தான்க்கா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். இவன் கூட கூட்டணி இல்லன்றது, இப்ப சடனா உண்மையிலேயே கூட்டணி டிஎம்கே போட்டு வைக்கிறது, அது அவன் மேல எதை கேட்டா நீ தான் பண்ண, அவன் கேட்டா நீ பண்ண, இவன் கை காமிக்கிறது. யாரும் யாருக்கும் நல்லது பண்ணல, மாத்தி மாத்தி கெட்டது பண்ணி ஊரு ஃபுல்லா எல்லா கெட்டது பண்ணி வச்சுட்டு நீ இல்லன்னா நான் இல்ல நீ கை காமிக்கிறது. சரி, அட்லீஸ்ட் ஒரு தெளிவான பாலிடிக்ஸை கிரியேட் பண்ணி இந்த பாலிடிக்ஸ் வழியில எல்லாருமே உங்க கட்சியில இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்றாங்களா? அதுவும் கிடையாது, அதுவுமே கிடையாது. இன்னைக்கு பார்த்தா பொன்முடி உட்காந்து அங்க ஒரு ஒரு வார்த்தை பேசுறாரு. இன்னைக்கு யார பேசுறாரு? ஒரு பெண்ணை வந்து இவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுறதுக்கு இந்த ஆளுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? ஆல்ரெடி நிறைய விஷயத்துல அவர் தப்பான வார்த்தையை விட்டுருக்காரு. அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ரோசம் அதெல்லாம் வரலையா? இன்னைக்கு வந்து டிஎம்கேக்கு பொத்துக்கிட்டு இருந்துச்சா? ஏன் இன்னும் மினிஸ்டர்ல வச்சிருக்க? மினிஸ்டர்லயும் தூக்குங்க. வெறும் இது மட்டும் தான் தூக்கிங்களா? கட்சி பதவியில இருந்தா தூக்குவீங்களா? ஏன்ப்பா மினிஸ்டர்ல இருந்தே தூக்குப்பா, கட்சியில தூக்கிட்டீங்களா, அப்புறம் என்ன மினிஸ்டர் தூக்கு? அது டிஎம்கே வந்து டோட்டலா ஒரு 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 கிரவுண்டு டிஎம்கேவோட பேட்டர்ன் என்னன்னா, அவன் வந்து இத்தனை நாளும் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தான். நம்ம வந்து ஒரு எதிர்கட்சினா அது என்ன செய்யணும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் எது ஹாட் டாபிக்காக இருக்கணும். ஸோ ஒரு 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 மாதிரி அவன் நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருப்பான். அது பேக்ரவுண்டில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு அஜெண்டாவை டியூன் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. இப்போ விஜய் என்ட்ரிக்கு அப்புறம், நம்ம தளபதி என்ட்ரிக்கு அப்புறம் அவங்களால அந்த நரேட்டிவை செட் பண்ண முடியல. நான் தான் சொல்கிறேன், டிஎம்கே எந்த எக்ஸ்ட்ரீம் போனான்னா, விஜயோட ஆப்போனண்ட் யாரோ அவன் படத்துக்கு போய் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு கீழே இறங்கி வந்தான். ஸோ இதுதான் டிஎம்கே உடைய ரியாலிட்டி ஃபேஸ். சரி, இப்போ எனக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு கொஸ்டின். இது நம்ம வந்து இதெல்லாம் நடக்கிறது, இந்த காமன் திங் நிறைய பேசுறோம், விட்டதை நம்ம திருப்பி பேசுவோம். ஆனா எனக்கு ஐ வாண்ட் டு ஹேவ் சம் நாலேஜ் அபவுட் ஹவ் யூ கைஸ் திங்கிங். 26 எலெக்ஷன் அப்போ நம்ம கட்சி கூட என்ன மாதிரி அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு? உங்களோட இப்ப இருக்க பொலிட்டிக்கல் ஸ்டேட், இப்ப இருக்க பொலிட்டிக்கல் அஜெண்டா எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்து ஒருத்தரா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அலெக்ஸ் சொல்றோம். யார் வந்து இப்ப டிவிகே கூட யாருக்கு நம்ம கீழே ஜாயின் டிவிகே கூடவா? நமக்கு நான் அப்படியே நடக்கிறத சொல்றேன் பாருங்க. இந்த டைம் நமக்கு வந்து பிக் அலையன்ஸ்ன்றது பெருசா இருக்காது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், பிக் அலையன்ஸ் இருக்காது. அதிருப்தி ஆட்கள் நம்ம கட்சிக்குள்ள வந்து சேர நிறைய வாய்ப்பு இருக்கு. அதிருப்தி ஆட்கள் ஏடிஎம்கே, டிஎம்கே, அதுல கொஞ்சம் நல்ல பேர் முகம் தெரிஞ்சவங்க, இந்த பாஜக கூட்டணி விரும்பாதவர்கள், அப்படிப்பட்ட நபர்கள் வருவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த சமூகத்துல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறவங்க வந்து இந்த ஆன்டி டிஎம்கேவால பாதிக்கப்பட்டவங்க, அவங்க ஏடிஎம்கே போவதுக்காக இத்தனை நாள் யோசிச்சிருக்கலாம். இந்த பிஜேபி அலையன்ஸ் உருவானதுனால நம்ம சைடு வர நிறைய வாய்ப்பு இருக்கு, வந்து எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நம்ம ஆட்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கணும். அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு ரொம்ப புகார் வந்ததுன்னா நிறைய ஆட்கள் வெயிட் பண்றாங்க, இவங்க எதுவுமே பதவி தர மாட்டேன்றாங்க, இவங்களுக்கு மட்டும் தான் பதிவு, அவங்களுக்கு மட்டும் தான் பதிவுன்றாங்க. அதனால நிறைய பேர் தாங்கி நின்றுட்டாங்க. அப்புறம் அதுவும் ஓப்பனா உடச்சி சொல்லிட்டாங்க மடியில, இனிமே வரக்கூடியவர்களுக்கும் அவங்களுக்கு தகுதி ஏற்பட்ட கட்சியில பதவி வழங்கப்படுன்ட்டாங்க. ஸோ அதுக்கான மும்முரமான வேகம் போகும். எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு முடியுமோ ஃபர்தரா ஒரு வேகமா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாதான்
அடுத்த மூவ் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கூட்டணியா நம்ம சைடுல உருவாகிறதுக்கு வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா பட் அதிருப்தி ஆட்கள் வந்து நம்ம சைடு வரும்போது நம்ம கட்சி வந்து இன்னும் காங்கிரீட்டா பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். அது ரொம்ப டாப் ஆஃப் த ஸ்பீச்சா ஆகும். ஒண்ணும் இல்ல, இப்ப அவர் போன் பண்ணி இப்போ ஒருத்தர் இருக்காங்க வந்து சேர்றாங்கன்னு இவர் போன் பண்ணி பேசினாலே போதும் 2 வார்த்தை, சரியா, அதுலயே முடிஞ்சிடும். அதுலயே எல்லாமே கன்ஃபர்மேஷன் ஆயிடுமே தவிர வேற எதுவுமே அதுல நீட்டி ஸோ முழுகிறதுக்கு எதுவுமே இல்ல. உங்களோட கணிப்பு படி என்னன்னா ஆனா இல்ல மான்ஸ்டர் இல்ல, நான் எதிர்பார்த்ததுதான் ஏடிஎம்கே கூட்டணி இருக்கும்னு. ஆனா எல்லாருக்கும் தெரியும் அங்க ஒரு ஜோக்கர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, அது தேவையும் இல்லை. ஏன்னா இது பிஜேபி கூட கூட்டணி வச்ச பிறகு நம்மளே வந்துட்டு அவள் தான். இனி இனியும் வாசப்படி பக்கம் வந்தா கூட தான் இல்ல, நானு வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. இருந்து இருக்கும் போதே நான் என் மைண்ட் நான் இது வரைக்கும் அரசியல பார்த்து மூவ் வரைக்கும் இல்ல ஏடிஎம்கே பூமரு, இது அப்படியே இது கன்க்ளூஷன் பண்ணி ஆன்சர் நீங்களே சொல்ற மாதிரி ஆயிடும். எல்லாருக்குமே நீங்க அப்படியே ஆன்சர் கொடுத்த மாதிரி ஆயிடும். உங்களோட கணக்குப்படி என்னன்னா ஏடிஎம்கேல இருந்து ஏதாவது எந்த கட்சியில அந்த அது வந்து சில பேர் வந்து ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, மெகா கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. அதுதானே உங்களோட பாயிண்ட். அலெக்ஸுக்குமே சேம் ஸ்டேட். ஓகே, ஆன்சர் யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆர்டிபி நீங்க சொல்லுங்க, நீங்க யார் வந்து ஜாயின் பண்ணுவா? இல்லை, எனக்கு ஆல்மோஸ்ட் ஆஃப் சேம் ஒப்பீனியன். ஏன்னா பெரிய ஆளே இல்லைன்னாலும் நமக்கு கண்டிப்பாக இந்த பார்ட்டியிலேருந்து அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு நமக்கு நிறைய வந்து சேர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மைனாரிட்டி கட்சிகள் நம்ம கூட நிறைய பேர் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நிறைய முஸ்லீம் லீக்ஸ் ரிலேட்டட் கட்சி எஸ்டிபிஐ வரும். ஏன்னா இந்த மாதிரி எஸ்டிபிஐ அது ரொம்ப ஜாஸ்தியாகவே ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் பார்க்கணும் ஏன்னா பொலிட்டிக்கல் கிரவுண்ட் எப்படி போகுது, ஏன்னா டிஎம்கே அங்கே என்ன பண்ண போகுது, அது எல்லாத்தையுமே பார்க்கணும். பட் இல்ல இந்த மைனாரிட்டி கட்சிகள் நிறைய ஆமா வாய்ப்பு ப்ரோ, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எஸ்டிபிஐ வந்து பெரிய கிரவுட் இருக்கு. டு பி ஃப்ராங்க் வித் யூ, எஸ்டிபிஐ வந்து பெரிய கிரவுட் இருக்கு. இன்னைக்கே நிறைய இன்டர்வியூஸ் வந்து தே ஆர் நாட் ஃபிட் ஃபார் அலையன்ஸ் வித் ஏடிஎம்கே. கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். யார் பேசினது? சதீஷ். சூப்பர் மேல வந்துட்டீங்க ஃபைனலி. வேற யார் இருக்கா? ஆதி சொல்லு, ஆதி உன்னோட கருத்து சொல்லாது. யார் வந்து ஜாயின் பண்ணலாம்? மேபி நான் வந்து என்ன நினைக்கிறேன்னாக்க ஒரு இன்னும் எலெக்ஷன் நெருங்க யாராவது கட்சி விட்டு விலகுறாங்கன்னா மேபி விசிகா மேபி வந்து ஜாயின் பண்ணலாம். இந்த எலெக்ஷன் நெருங்குற டைம்ல சொல்றேன். சூப்பர். அப்புறம் வந்து இவரு ஒரு நிமிஷம் இல்ல, நான் ஒரு சில பேர் பார்த்தேன் ஏடிஎம்கே பிஜேபி கூட போயிடுச்சுதான் அப்படின்னு நம்மள காங்கிரஸ் கூட போக சொல்றானுங்க. எதுக்கு? வேற யாரு சார்? காங்கிரஸ்ல ஒரே லைன்ல முடிச்சிரு. காங்கிரஸ்ல யாரு இருக்கா தெரியுமா? செல்வ பெருந்தகை, சவுக்கு சங்கர் வீடு. இல்ல காங்கிரஸ்னு இல்லாம எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுமே இந்த தடவை நிறைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ்லாம் வந்து நேஷனல் லெவல் சீமானியா அவனுங்க. இல்ல இருக்கட்டும் ப்ரோ, நீங்க என்ன சொன்னாலும் அவனோட பார்ட்டி வச்சு நடத்துறான்ல, நடத்திட்டே இருக்கட்டும். என்ன நடுவுல பாமக இருக்கு. இல்ல காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆக்சுவலா வந்து டிவிகேல ஜாயின் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்வ பெருந்தகையை சேஞ்ச் பண்ண சொல்லுவாரு தளபதி கண்டிப்பா. இல்ல அந்த ஆளே இது கேள்வி கேட்டு எல்லாரும் பதில் சொல்லுவா, அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் வரலாம்னு பார்த்தா அதான் மனுஷன் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டு முடிக்கவே இல்லை. அதுல இந்த எஸ்டிபிஐ பேசணும், இந்த மாதிரி மைனாரிட்டி கட்சிகள் பேசணும், அதே மாதிரி பாமக இந்த நம்ம இந்த அவர் பேர் என்ன செந்தில், பிஎம்கே சான்சலர்ஸ் ப்ரோ, பிஎம்கே சான்சலர்ஸ் வேல்முருகன் சான்சலர்ஸ். ஏன்னா பிஎம்கே டிஎம்கேக்கு போச்சுன்னா கண்டிப்பா திருவண்ணாமலை அவங்க வந்து பெட்டிக்கு தான் போவாங்க. விசிகே பத்தி விசிகேவே நீங்க வச்சு பேசுறீங்க கரெக்டா? ஓகே, பாமக எங்கிட்டு போகுதுன்றது அது லாஸ்ட் மினிட் வரைக்கும் தெரியாதுங்க. ஸ்ட்ரோக் ஆஃப் மிட்நைட் தான் தெரியும். பாமகலே 2 நாள் முன்னாடி ஒரு ஃபன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பஞ்சாயத்து இருங்க படுத்துறாங்க. விசிகே பத்தி யாரும் சொன்னீங்க, அதை மட்டும் சொல்லிடுறேன். நேரம் எங்க ஆள தயார் பண்ணிருப்பாரு. எங்கள் கூட்டணி வலுவாக உள்ளது. வந்துருச்சு சன் நியூஸ்ல வந்துருச்சு, பேட்டி கொடுத்திருக்காரு. இப்போ யாரு நெக்ஸ்ட் யாரு இருக்கா? ஜெயஜோதி இருக்காங்களா மேல?
பாமக வந்துட்டு ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் போற மாதிரி ஏதோ இதுல பார்த்தேன் ஆக்சுவலா. ஓகே. இல்ல நம்ம கூட பட் யார் அது வருவா நீங்க கன்ஃபார்ம் நினைக்கிறீங்க? நம்ம கூட யார் வருவா நினைக்கிறீங்க? நம்ம கூட யார் வருவா அப்படின்னு நினைக்கிறேன்னா அது நம்ம தலைமை தான் முடிவு பண்ணணும், நாம சொல்ல முடியாது. அதை முடிவு பண்ணிடுவாங்க. நீங்க உங்களோட தாட் நீங்க ஒரு பொலிட்டிக்கலா இவ்வளவு நாள் அனலைஸ் இல்ல பண்ணிருக்கீங்க. நான் வந்துட்டு என்னோட தாட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் அலையன்ஸ் போயிருக்குது நமக்கு அட்வான்டேஜா பாக்குறேன் ஆக்சுவலா. நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனா நான் இது வந்து அட்வான்டேஜா பாக்குறேன். ஏன்னா பிஜேபி இல்லாம வேற ஏதாவது அலையன்ஸ் போயிருந்தா கூட நமக்கு வந்து த்ரெட்டனிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாமே தவிர எப்போ பிஜேபி ஏடிஎம்கேயும் அலையன்ஸ் போச்சோ அப்போ வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல சான்ஸ் இருக்கு. கரெக்டான கேண்டிடேட் நிப்பாட்டினா சூப்பரா அடிக்கலாம் ஆக்சுவலா. ஓகே. வேற யார் இருக்கா ஸ்பீக்கர்ல? ஆனா மான்ஸ்டர் சுத்தி கேட்டாலும் ஒண்ணு நீ நினைக்கிற பதில் வராது. நிலைமை வந்துட்டு ரொம்ப மோசமாகுது. ஏன்னா ஆளாளுக்கு எங்க போறாங்கன்னு இல்ல தெரியல. என்னோட மைண்ட் தாட் நான் சொல்லிடுறேன். தேமுதிக வந்து இந்த கூட்டணி வந்து என்ன புது நான் ஏன் இத நான் வந்து சொல்றேன் அப்படின்னா தேமுதிக என்டிஏ கூட ஜாயின் பண்ண விரும்பாத கட்சி. ஓகேவா? ஏன் அதிமுக கூட அவங்க இருந்தாங்கன்னா பிகாஸ் ஆஃப் பிஜேபி. தே டோன்ட் லைக் பிஜேபி. இப்போ தேமுதிகவும் ஏடிஎம்கேவும் பார்ட்னர்ஸ்ல தான் இருந்தாங்க. இப்போ தேமுதிகவோட நிலை என்ன, அவங்களோட அறிக்கை என்ன, இது ரிலேட்டடா அவங்க என்ன வந்துச்சுன்னு ஏதாவது வீடியோ வந்திருக்கும். மேபி நான் ரிசோர்ட் பண்ணிருக்கேன். தேமுதிக என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு தெரியல. இஃப் நாட் தேமுதிக கேன் ஜாயின் டு ஒரு கட்சி. அதுக்கு 70% ஆஃப் சான்சஸ் இருக்கு. ஏன்னா என்டிஏ கூட ஜாயின் பண்றதுக்கு விரும்பாத ஒரு கட்சினா அது தேமுதிக தான். ஓகேவா? இன்னைக்கு இவங்க கட்சியை அடகு வச்சுட்டு வந்திருக்காங்க ஏடிஎம்கே. ஓகேவா? சோ அந்த அடகு வச்சது அந்த சேட்டு கிட்ட வச்ச அடகு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திருப்பி ரிட்டர்ன்ஸே கிடையாது. இனிமேட்டு எடப்பாடியா வெளியில வந்தா மட்டும்தான் கட்சி வராது. முடிஞ்சிச்சு, சோழி முடிஞ்சிச்சு. அத்தோட சேட்டு மொத்தத்தையும் வலிச்செத்துருவாரு. அந்த கேட்டகரி தான் இப்போ சேட்டு வந்து ஆக்கிபை பண்ணியாச்சு லேண்ட, ஏடிஎம்கே லேண்ட்ஸை. ஸோ தேமுதிக இருக்கு. ஸோ நான் ஏன் வந்து இந்த தேமுதிக வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன்னா தேமுதிகவை நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தேமுதிக வந்து அந்த அளவுக்கு பிஜேபியை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தே வில் ரைஸ் அ வாய்ஸ் டு பிஜேபி. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் இருந்தாங்க. இந்த 4 இயர்ஸும் அப்படிதான் இருந்தாங்க. இப்போ சடனா வந்து இவங்க வச்ச அலையன்ஸ்க்காக போய் தேமுதிக போய் ஜாயினிங் ஆர் நாட், ஐ டோன்ட் வாண்ட் டு. பட் என்னோட கருத்து தேமுதிக மேபி ஜாயின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம். சான்சஸ் இருக்கு. அதான் நான் உங்களை சின்ன அனலைஸ் பண்ண அவ்வளவுதான். நீங்க சொல்ல வந்ததுதான் நானும் சொல்ல வந்தேன். தேமுதிக வந்து நமக்குள்ள ஜாயின் பண்றது ஒரு பெருசா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு எழுச்சி தேவைப்படுது. யாரு விட்டாங்களோ அவங்களே அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க. அது மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. விஜயகாந்த் வந்து அவரு வந்து அவர் விட்டு போன கட்சி அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க விட மாட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு பிரேமலதா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. சூப்பர். என்ன சொன்னாங்க இந்த கூட்டணி பத்தி? கூட்டணி பத்தி சொல்ல ஆக்சுவலா வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் 6 months வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. நம்ம தளபதி மாதிரி கட்சியோட பேஸ்மெண்ட் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ண போறேன். அதுக்கப்புறம் தான் அலைன்ஸ் பத்தி பேசுவேன் நான் எது ஒண்ணுமே அப்படின்னு சொல்லி. இதுதான் கிரீன் சிக்னல். புரிஞ்சுதா? இருக்கு இல்லைன்னு நான் நேரடி பதில் வராம ஒரு மலுப்பலான பதில் எதுக்குன்னா அவங்க இன்னும் 6 months நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்றோன்னு பாக்கிறதுக்கு வெயிட் பண்றாங்க. புரியுதா? நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நீங்க அவங்க தான் பேசியிருந்தாங்க ரீசெண்ட் இன்டர்வியூனா, தட் இஸ் வெரி குட் சைன் அண்ட் கிரீன் ஃபிளாக் டு அஸ். நம்ம வந்து எந்த கட்சியை சேர்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கோ இல்லையெல்லாம் பேசல. தேமுதிகனா ரைட் டிக் பண்ணுவோம் அந்த ஒரு மனுஷனுக்காக. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து ரிக்ரெட் பண்ண மாட்டேன். நல்லா அந்த ஆளு வந்து அந்த தன் உயிரே வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு போன ஆளு. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லெஜெண்ட் நான் சொல்லுவேன். இன்ன வரையும் அவர் வீட்டுல வந்து சோறு போட்டுட்டு இருக்காங்க தினந்தோறும் மக்களுக்கு ஃப்ரீயா. அதனால அந்த மனுஷன் கட்சியை வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு டிவிகே வந்து ஒருபோதும் வந்து அந்த திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. வாங்கன்னு சொல்லி ரெட் மேட் போட்டு வர வைப்பாங்க. ஸோ வி ஆர் இன் டு பி பிளான் டு பி மேபி தேமுதிக. ஸோ இதுதான் என்னோட கணிப்பு. நடந்ததுன்னா நல்லதுங்க. ஸோ நீங்க யாராவது தான் பேசலாம். தேமுதிக வந்துட்டு நம்ம கூட வரக்கு ரெடியா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனாலும் அவங்களோட நிலைப்பாட்டை வந்து நம்ம இப்பவே வந்து கணிக்க முடியாது. ஏன்னா அவங்க
எண்டுல வந்துட்டு எப்படி சொல்றது, கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அதுல வந்துட்டு மாறதுக்கு சான்சஸ் இருக்கு தேமுதிக. அது மேபி So, டு ப்ரூவ் தே ஹவு மச் தே வாண்ட் a சீட். அந்த சீட் எனக்கு எவ்வளவு வேணும்னு பார்கெயின் பண்ண இருக்கலாம். இல்லன்னு இல்ல வந்து இது நம்மளோட சீட்டு மட்டும் பார்கெயின்ல வராது ஆக்சுவலா. இப்ப வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கட்சி மட்டும் தான் புது கட்சி. நம்ம வந்துட்டு பினான்சியலா வந்துட்டு ஒரு ஸ்டெபிளைஸ்டான கட்சின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா மத்த கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா பினான்சியலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டிஸ், ஓகேவா? அவங்க வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு என்ன பேசுவாங்க, என்ன டீல் பண்ணுவாங்கலாம் நம்ம வந்து கணிக்க முடியாது. சோ அதனால மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கும். எனக்கு வந்து நம்ம பார்ட்டிக்கு த்ரெட்டனிங் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறது வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஓட்டுக்கு பணம் குடுக்குறது. ஏன்னா மக்கள் வந்துட்டு எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்காங்க. கிரவுண்ட் ரியாலிட்டி. பட் ஆனா ஒரு பெரிய த்ரெட்டனிங் அப்டின்னா, அந்த ஓட்டுக்கு பணம் குடுக்குறது. ஓட்டுக்கு பணம் குடுக்குறதெல்லாம் பயங்கரமா பண்றாங்க. அத வந்து பயங்கரமா அவங்களே அதாவது வாங்குனவங்கள த்ரெட்டனிங் பண்ணியே வந்துட்டு ஓட்ட வந்துட்டு கலெக்ட் பண்ற மாரியும் பண்றாங்க. அதாவது இந்த வீட்டுக்கு குடுத்துருக்கோம். இத வந்துட்டு கரெக்ட்டா வந்திருக்கா இல்லையான்ற அளவுக்கு செக் பண்ற அளவுக்கு அத கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவ்வளவு அதனால அதுக்கு பண்றானுங்களா? பயந்துகிட்டு பூத் எலெக்ஷன்ல போய் கைய பிடிச்சு இங்க எங்க குத்துன்றானுங்க போலயே. அவ்வளவு பண்றானுங்களா? அப்படியும் இல்ல அந்த அளவுக்கு மேனேஜ் பண்றாங்க. மைக்ரோ மேனேஜ்மென்ட் பண்றாங்க. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. சோ இத கண்ட்ரோல் பண்ணா மட்டும் தான் அத நம்ம வெளிப்படையா கண்ட்ரோல் பண்ணா மக்களுமே கூட நமக்கு அகைன்ஸ்டா மாறுறதுக்கு